செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பா. இது உங்கள் கௌதம் மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் 11th கெமிஸ்ட்ரிக்கான அஃபிஷியல் ஹாஃப் இயர்லி மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டியும் கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் மறந்துடாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்லையும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் லீக்கர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி பப்ளிக் எல்லாத்துக்குமான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் தான் அப்லோட் பண்ணோம். ஸோ மறந்துடாமல் போய் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். செல்லக்குட்டீஸ், இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் 70க்கு கேட்டிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 15 1s are 15. இந்த சூஸ்க்கு ஆன்சர் செஞ்சால் கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கப்பா. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ சூஸ் இட் அவ்வளோதான்ப்பா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 marks 6 2s are 12. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 9 கொஷின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நீ 6 அட்டன் பண்ணணும். இதில் வந்து 24th கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. பாருங்கள், டிஃபைன் லிமிட்டிங் ரியேஜென்ட், டிஃபைன் ஹான்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி, what is mean by Joule-Thomson effect, state the third law of thermodynamics, write a balanced chemical equation for equilibrium equation. ஸோ அப்படியே பாருங்கள், 24 வந்து கம்பல்சரி கொஷின்ப்பா. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 3 marks 9 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இனி 6 அட்டன் பண்ணணும். 33rd கொஷின் வந்து உங்களுக்கு இதில் கம்பல்சரிப்பா. Write short note on principal quantum number. What is effective nuclear charge? Define Hess law of constant heat summation. பாருங்க, 33 வந்து compulsory question. Differentiate BOD and COD. Write fitting reaction. Write a note on homologous series. அண்ட் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 5 marks 5 5 25. எல்லாமே எதிராக சாய்ஸ் தான். அப்படியே பாருங்கள். 34 பாருங்கள், டிஃபைன் அவகாட்ரோ நம்பர். அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் present in vinegar has 40% carbon, 6.6% hydrogen, 53.4% oxygen. Find the empirical formula of the compound. ஆர் அப்படி இல்லைனா பி ஆப்ஷன் நீங்கள் எழுதலாம். எக்ஸ்பிளைன் பவுலிங்ஸ் மெத்தட் ஆஃப் ionic radii calculation. What is hydrogen bonding? How are they classified? அண்ட் பாருங்கள் 35 பாருங்கள், 35 36 37 and 38. ஸோ தட்ஸ் இட்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லையும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் செல்லக்குட்டீஸ். டாடா, பை.